ஆப்பிரிக்கா நாட்டிலேயே ஒரு நாட்டு பேரை கேட்டால் கொஞ்சம் அள்ளு கிளம்புங்க. அதுதான் DR காங்கோ. நம்ம இப்போது அந்த நாட்டோட பார்டர் கிட்ட போக போகிறோம். அந்த ஏரியாவில் மக்களின் வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். ஏன்னா அந்த காங்கோ நாட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. உமன்ஸ் மற்றும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டி இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை என்னென்னு அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க உகாண்டாவோட ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஏரியாவுக்கு போகலாம். அதுக்கு பக்கத்தில் அவ்வளோ கொடூரம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இங்கேருந்து நம்ம வந்து பஸ் பிடிச்சிட்டாங்க போக போகிறோம். சுமார் ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் இருக்குது. அதுக்கு ஏதோ லிங்க் பஸ் இருக்குது அப்படின்றாங்க. அந்த லிங்க் பஸ் டெர்மினல் போயிட்டு அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம் இந்த ஜேர்னியை. இந்த ஏரியாவில் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட்டு நீங்கள் அதை ஈஸியாக சமாளிக்கலாம் ஒரு அருமையான போடா டிரைவர் கூட வந்தீங்கன்னா. நம்ம நேற்று வந்த ரூட்டில் செம்ம டிராஃபிக்குங்க. இதே இடம் பக்கம் தான் வந்தோம். பட் இன்றைக்கி இவர் வந்து அருமையாக வேறு ஏதோ ரூட்டில் கூப்பிட்டு வந்துட்டார். வந்ததே தெரியல. சட்டுன்னு வந்து சேர்ந்தாச்சு. அழகாக வந்து 3K மட்டும்தான் பே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து போடா கையில் தான் இருக்குது நம்மளோட டைமிங்கு. அழகாக வேறு ஏதோ ரூட்டில் பட்டுன்னு வந்து சேர்த்துட்டா இருப்போம் நம்மளை. நான் இது ஏதோ சாதா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சேங்க. பட் பயங்கரமான செக்யூரிட்டியோட கேட்லாம் போட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பேஸாக வச்சுருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உகாண்டாலேயே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பஸ் இது தான். ஏன்னா இவங்க வந்து ஆளுங்களை ஏற்றும் போதே மெட்டல் டிடெக்டர்லாம் போட்டு பேக்கேஜ் செக் பண்ணி பேக் ஸ்கேன் பண்ணி எந்த விதமான தப்பான பொருளோ இல்லை ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் இதுவோ அது எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு செக்கிங்கு. அந்த பக்கம்லாம் பாருங்களேன், உள்ளே வர வண்டி கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் விட்றாங்க. நம்ம இங்கே கேமரா யூஸ் பண்ணுறதுக்கே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. சரி, நம்ம இதில் ஏறி அப்படியே போக வேண்டியதான். போய் டிக்கெட் விசாரிக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறோங்க. அதான் வந்து உகாண்டாவோட அந்த எண்டு. ரொம்ப அழகான லொக்கேஷனாக அப்படியே வந்து காங்கோ பார்டரில் இருக்குது. அங்கேயே நம்ம வந்து காங்கோ கூட வந்து சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, போயிட்டு நம்ம டிக்கெட்ஸ் விசாரிச்சுட்டு அப்படியே போகலாம். இதாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோர்ட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 4லேருந்து 5 மணி நேரம் பயணமாக இருக்கும் அப்படின்றாங்க. ரிசர்வேஷன் ஆஃபீஸா ஓகே, போவாங்க எத்தனை மணிக்கு இந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, I want to go to Fort Petrol. You are going to Fort Petrol? Yeah. Hey, you go there, you get a ticket. In the bus. Oh, this is luggage booking. பட்ஜெட் ட்ராவலிங்கோட ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டே நீங்கள் ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் பெருசாக சேவ் பண்ணுங்க. அதனாலே இன்னொரு ட்ராவல் புக்கிங்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது வீகோ ஆப்புங்க. வீகோன்றது ஒரு இன்டர்நேஷனல் ட்ராவல் பிராண்ட். இவங்களோட சர்வீசஸ் ஏகப்பட்ட மொழிகள் மற்றும் கரன்சிஸில் அவைலபிளாக இருக்குது. இன்டர்நேஷனல், டொமஸ்டிக்கோ, ஹோட்டல்ஸ் மற்றும் ஃப்ளைட் புக்கிங்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ ஃப்ளைட் புக்கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக் மை ட்ரிப், இண்டிகோ, கிளியர் ட்ரிப், ஸ்பைஸ் ஜெட், கோஐபிபோ இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க. இதே ஹோட்டல் புக்கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா booking.com, Airbnb, மேக் மை ட்ரிப், கிளியர் ட்ரிப் இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க. நீங்கள் அதில் ட்ராவல் புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக நீங்கள் வீகோ ஆப்லேயே கூட புக் பண்ணிக்கலாங்க. ஆல் நியூ வீகோ ஆப்பில் உங்களுக்கு IRCTC ட்ரெயின் புக்கிங்ஸும் இருக்குங்க, ஈவெண்ட் புக்கிங்ஸும் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்க வீசா ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்கள் ஹேசில் ஃப்ரீயாக வீட்டிலேருந்தே எல்லா நாட்டுக்கான வீசாவும் எடுத்துக்கலாங்க. வீகோ தான் உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லோடிங் ட்ராவல் ஆப். லோ கனெக்டிவிட்டி ஏரியா, லாஸ்ட் மினிட் புக்கிங்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி வீகோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். அது வந்து லக்கேஜ் புக்கிங் ஆஃபீஸ் போல். நம்மளோட மெயின் புக்கிங் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் கிளம்புதாங்க. ஸோ சீக்கிரமாக டிக்கெட் வாங்கினீங்கன்னா அப்படியே போயிடலாம் அப்படின்றாங்க. ஆஹா, ஒரே நம்மள தான் குறுகுறுன்னு பார்க்குது. சரி இருங்க, பட்டுன்னு எடுத்துகிட்டு இங்கே கிளம்பிடுவோம். எவ்வளோ போட்டிருக்காங்க? ஃபோர்ட் பெட்ரோலே காணோம். 40,000 ஷில்லிங்ஸ் அங்கே. கார்டு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே முக்கால்வாசி கேஷ் தான். நீங்கள் பார்த்துக்கோங்க அதை. யா, ஸோ ஹவ் லாங் இஸ் த ஜர்னி? யா, 6 hours. Okay. So where is the bus? Outside. The second one. Second one. Second. Okay. Thank you. இது ஏதோ ரொம்ப லாங்கு போகிற வண்டி போல் இருக்குங்க. இங்கேருந்து இது வரைக்கும் போகுது. நான் 5 மணி நேரம் நினச்சேன், 6 மணி நேரம் ஆகுமா. ஸோ அப்படியே வாங்க, உகாண்டாவில் நம்மளோட முதல் பஸ் பயணம். அப்படியே ஏறுவோம். சீட்லாம் எதுவும் இல்லையா, அப்படியே நீங்கள் உங்கள் பிடிச்ச சீட்டில் ஏறிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஏறா பஸ் செம்ம ஃபுல்லு போல் இருக்குது. ஆல்ரெடி தினுசாக இருக்குங்க பஸ்ஸு பார்க்குறதுக்கு. சேசிஸ் ஃபுட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரே இரும்பாக இருக்குங்க. ஒரு கவர் கூட போடல எதுவும். ஆத்தாடி, என்னடா விண்டோ சீட்லாம் ஒன்றுமே இல்லை. ஐயோயோ, கஷ்டம். போய் இப்படி தாங்க நீங்கள் ஏறி வர வேண்டியதாக இருக்குது. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போல இருக்குங்க.
ஐயோ ஜாலி 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 ஜாலி. ஒரு பக்காவான விண்டோ சீட்டிங் கரெக்ட் பண்ணியாச்சு. ஏன் இவ்வளோ அமுக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம பேக் எடுத்து அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். பஸ்ஸு உள்ளலாம் கூட மண்ணாக இருக்குங்க ஒரே. ஸோ எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே மண்ணாக தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க போல இருக்குது. கமான், ஒரு சரியான ரோட் ட்ரிப்புக்கு ரெடியாக நீங்கள் தயாரா? பக்கத்தில் இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸு காலைல 7:30லேருந்து ரொப்ப ஆரம்பிச்சாங்களாம். இப்போ தான் ரொம்ப முடிச்சு தான். நல்ல வேலை கரெக்ட் எடுத்து வந்தவங்க. இப்போ அடுத்த பஸ்ஸுனா அது இப்போ தான் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ஃபுல்லாகி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஆத்தாடி குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம சேவ் பண்ணிட்டோம் போல இருக்குது. ஸோ வாங்க அப்படியே எடுத்துகிட்டு போவோம். எனக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து வெளில போகிறதுன்னு நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா சிட்டி டிராஃபிக் அந்த அளவுக்கு பயங்கரங்க இந்த ஏரியாவில். ஸோ ஒரு 1 ஹவரில் சிட்டி விட்டு வெளில போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 250 கிலோமீட்டர் குஜாலாக போயிட வேண்டியதான். 2 மணி நேரங்கள் பிறகு எப்படி இருந்தாலும் டிராஃபிக்னு சொல்லிட்டு நானும் நல்லா தூங்கிட்டேங்க. சரியான தூக்கம் 2 மணி நேரம். பஸ்ஸு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சுத்தமாக ரோடு வசதியே இல்லைங்க. எல்லா இடமும் வந்து வெறும் அந்த என்ன சொல்கிறது மண் ரோடு மாதிரி தான் இருக்குது. வெளில பாருங்க இப்படி தான் இருக்குது நிலமை. எனக்குல அப்படியே நம்ம நார்த் ஈஸ்டில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க வருது. ஊர் பேராக இருக்கட்டும், மக்கள் மட்டும்தான் அங்கே வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி கருப்பு. நான் நேரத்துக்காக சொல்லலை, டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன் நான். ஊர் பேர் அங்கே வந்து இந்த நாகாலாண்டு இல்லைனா வந்து நம்ம மணிப்பூர் மேகாலயெல்லாம் போகும்போது கோயிமா கிசாமா அந்த மாதிரி தான் வரும். இங்கே அதே மாதிரி தான் ஊர். கம்பாலா, அதுக்கப்புறம் வந்து கிகாலி, போர்ட் பெட்ரோல், அதே கிறிஸ்டியானிட்டி தான் இங்கேயும். ஸோ எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல நார்த் ஈஸ்ட் இந்தியா ட்ராவலுக்கும் ஆஃப்ரிக்கா ட்ராவலுக்கும். வாங்க இந்த ஒன்றும் ஒரு 5-6 மணி நேரம் பயணம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சுத்தமாக ரோடு வசதியே கிடையாதுங்க இந்த ஏரியாவில். மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்த ஏரியாலாம். கரெக்டாக நம்ம இப்போ ஹாஃப்வே ஜேர்னியில் இருக்கோங்க. ஒரு 150 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஊரில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோலெக்ஸ் அதெல்லாம் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. நோ நோ நோ. தேங்க்யூ தேங்க்யூ. அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனோட மீனோட காலு கை எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஜூஸு எல்லாமே இருக்குது. நோ 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 தேங்க்யூ. ஸோ இப்படி தான் இங்கே வந்துட்டு இருக்கு. ஆனால் பஸ்ஸு சரி ஆகிட்டுங்க, வந்து வரக்கூட முடியாது. அதனால் தூக்கி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நைஸ். ஓகே தேங்க்யூ. என்னங்க இங்கே இருக்கிறவங்களாம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்களா? யாருமே இங்கிலீஷ்லேயே பேசல, எல்லாம் வந்து அங்கே லோக்கல் மொழியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி கிறுக்கு புண்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம எதுவுமே வாங்கலன்னா ஓங்கி கதவை சாத்துறான். சிக்கனை மட்டும் நாண்டத்துறா வாங்குறது. ஆத்தாடி ஏதோ சேஞ்சஸ் நடக்குது. இங்கே பாருங்க நம்ம ஜன்னல் அவங்களே சாத்திட்டாங்க. வெடிக்க பார்த்துக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்கிட்ட இருக்கு ஜூஸ் ஈஸில் என்கிட்டே இருக்கு. என்னத்தான் வாங்குறது? வேணான்னு சொன்னால் நோ தேங்க்ஸ் அப்படின்னா ஓகே சம்திங் இஸ் சேஞ்சிங், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். நானும் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டேன், அப்படியே திறந்து சாப்பிடுவோம் வாங்க. மொத்தம் 2 காங்கோ இருக்குங்க. ஒன்று வந்து பெரிய காங்கோ, ஒன்று வந்து சின்ன காங்கோ. பெரிய காங்கோட பேர் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்வாங்க, DRC. அதுக்கு பக்கத்தான் நம்ம போகிறோம். இன்னொரு காங்கோவும் இதே பேர் தான், அந்த டெமோக்ராட்டிக் மாதிரி இருக்காது, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்றாங்க. எக்கச்சக்க விஷயம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து படிக்க ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் அங்கே நடந்ததை விட இங்கே உகாண்டாலேயே பயங்கரமான நடந்திருக்கு. இடியமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒன்றும் பயங்கரமான வேலைலாம் பார்த்துருக்காருப்பா. எல்லாத்தையும் நம்ம அப்படியே இறங்கிட்டு போய் பேசிக்கிட்டே இருப்போம். இங்கே என்னடானா இந்த வெயில் பொழக்குதுங்க. நம்மளுக்கு கம்பாலாம் நல்லா குழுகுன்னு இருந்துச்சா, இங்கே சரியான வெயில். அங்கே பாருங்க வந்து ஏதோ இங்கே ஹில்லில் இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் வெயில் சுத்தமாக தாங்க முடியல. ஜூஸ் கீஸை தான் வாங்கி குடிச்சுனே தான் போய் ஆகணும் போல இருக்குது. இங்கே பாருங்க இந்த ரோலெக்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் சுற்றி வந்துக்கிட்டு இங்கிட்ட ஆளுங்க ஏறிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஏறி இறங்கி ஆனாலும் டைமிங் பர்ஃபெக்டாக வண்டி போகுது. 6 ஹவர்ஸ் சொன்னாங்களா, கரெக்டாக 3 o'clock போய் ட்ராப் பண்ணுறாங்க போல இருக்குது. இங்கே ஒன்றும் நான் நோட் பண்ணுறேன்னா பெரிய பசங்களுக்கு இங்கே டிக்கெட் கிடையாது போல இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பசங்களை அப்படியே போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. அப்படியே கீழே உட்கார வைக்கிறது, மேலே உட்கார வைக்கிறது, எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஸோ பெரியவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு போல். ஸோ சின்ன பசங்களுக்கு டிக்கெட் எடுக்காதனால அவங்களுக்கு வந்து சீட்டே கிடையாது. 6 மணி நேரமாக அந்த குழந்தை வந்து இப்படி 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 6 குழந்தை இருக்குது.
ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பேரண்ட்ஸ் எத்தனை குழந்தை பெற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை பெற்றுக்கிட்டா பரவாயில்ல, டிக்கெட் வாங்கி சந்தோஷமாக கூப்பிட்டு போகலாம். எல்லாம் அப்படியே வந்து லக்கேஜாக உருட்டி விட்றாங்க இப்போ எல்லாம் அவங்க மேலே உட்கார வச்சுட்டு எப்படி ஜாம் பேக்டாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த லாஸ்ட் சீட்டில். கஷ்டம்ப்பா. எப்போ இந்த டிரான்சிஷன் நடக்குதுன்னே தெரியலங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தேயிலை தோட்டத்துக்குள்ளேயும் மழையோடவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் அந்த மூணார் சைட்லாம் போனால் எப்படி இருக்கும் அப்படியே இருக்குங்க. ஐயோடா அப்படின்னு ஆகி போச்சு. வெயில் அடிக்குதுன்னு நினச்சோம், எப்போ மாறிச்சுன்னே தெரில. லிட்ரலாக கண்ண மூடி கண்ண தருவதுல இப்படி மாறி கிடக்கு. ஆஃப்ரிக்காவோட லேண்ட்ஸ்கேப்பும் வெதரும் சான்ஸே இல்லை. டைமிங்கில் செம்ம கண்ணாட்டம் இருக்கிறாங்க. சொன்ன டயத்துக்கு பக்காவாக வந்தாச்சு. ரொம்ப பெரிய கை போல் இருக்குது லிங்கிங்க உகாண்டாவில். போப்பா போட்டு அடிச்சு நவுத்துறானுங்கப்பா வண்டியை. எத்தனை வண்டி பாருங்களேன் ஒரே இடத்துல இருக்குது. நம்ம வந்து சேர்ந்தாச்சுங்க இந்த போர்ட்ரல் ஏரியாவுக்கு. உகாண்டாவோட லாஸ்ட் பாயிண்ட் இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா காங்கோக்குள்ளே தான் போய் ஆகணும். சரியான ஸ்பாட். வர வழியே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம நிறையா சுற்றி பார்க்குறோம். இங்கே எக்கச்சக்க ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். வாங்க அப்படியே வந்து நம்ம நடந்து அப்படிக்கா போகணும். முதல்ல இந்த ஊரோட உண்மையான பேர் வந்து கபாரோல் அப்படின்றாங்க. அந்த காலத்தில் ட்ரைபல் மக்கள்லாம் இருக்கும் போது இந்த ஊர் பேர் அதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் உங்களுக்கு வந்து போர்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி இருந்தாராம். அவரோட ஞாபகார்த்தமாக இந்த ஊர் பேர் வந்து ஃபோர்ட் போர்ட்ரல் அப்படின்னு மாற்றி வச்சிட்டாங்க. ரொம்ப மாற்றிருக்காங்கப்பா பிரிட்டிஷ் ஆளுங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கோம். அது இங்கே சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்குது. அப்படியே அதுக்கு பொறுமையாக நடந்து போவோம். போகிற வழியிலேயே நம்மளுக்கு வந்து பெரிய இந்த மாதிரி குட்டி குட்டி கடைலாம் இருக்குப்பா. பட் இன்றைக்கி என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னால இங்கே தான் காய்கறிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளே குக் பண்ண முடியும்னு பார்க்கணுங்க. ஏதோ ஹாஸ்டல் போட்டிருக்கோம்ல, இப்போ குக்கிங் வசதி இருந்துச்சுன்னா ஜாலியாக வந்து இந்த ஊர் காய்கறியை டேஸ்ட் பண்ணலாம். வச்சு எப்படி போகுதுன்னு. நம்ம ஊட்டிலாம் கொடுப்பாங்களே ஃப்ரெஷ் கேரட்டு, இதுவே நம்ம ஒரு மலை பிரதேசம் வந்ததுனால ஃப்ரெஷ் கேரட் அப்படியே வச்சுருக்காங்கப்பா. 20 ரூபா தான் நான் கட்டு நம்ம ஊர் பணத்துக்கு. இந்த ஊர் பணத்துக்கு வந்து 1000 ஷில்லிங்ஸு. அப்படியே வாங்கின்னு போகலாம். தேங்க்யூ. அங்கே வேணால் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து இந்த கார்ன் இதுக்கெலாம் வந்து பஞ்சமே இல்லை. சூப்பராக இருக்குது. அதுவும் நேற்று சாப்பிட்ட அந்த பலாப்பழம்லாம் நாக்கே நிற்குது, தேனாக தித்திக்குது. ஸோ வெஜிடபிள் வைஸ் இங்கே சூப்பராக வச்சுருக்காங்கப்பா. ஊர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கிகாலியை கூட செம மாடர்னாக இல்லை. வா, இந்த பின்னாடி இருக்க மவுண்டன்ஸ் தான் போக வேண்டியது. Booking.comல நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்து வச்சுருக்கேங்க. $8 என்னவோ காட்டுறான். பட் இங்கே லோக்கல் சிட்டி சென்டர்லேயே சில ரூம்ஸ் இருக்குது. சும்மா விசாரிச்சு போவேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியாக இருந்தால் இங்கே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஹாஸ்டல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. லெட்ஸ் செக் இங்கே லோக்கல் எவ்வளோ விலைவாசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 25Kலாம் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எக்ஸ்பெக்டே பண்ணல. அட்டகாசமாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. இதா பாருங்கள், இங்கே ஒன்றுத்துக்கும் ஒரு கண்ட்ரி பேர் வச்சுருக்காங்களா. இந்தியா ரூம் கேட்டால் இந்தியா ரூம் வந்து 30K அப்படின்றாங்க. சூப்பராகவே இருக்குது ரூம். இதா பாருங்கள், நல்லா இருக்குல்ல. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டாய்லெட் வசதியோடு எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இங்கே கம்மியாக தான்ப்பா இருக்குது ரூம் ரேட்லாம். நான் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். இது வந்து டாய்லெட் இல்லாமல் எடுத்திங்கன்னா 20K. சூப்பரில் நைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம டிசைட் பண்ணோம் ஹாஸ்டல் போகிறோமா இல்லைன்னா இங்கேயே இருக்கோமான்னு. ஹாஸ்டல்னால் 80னா 8 3 சார் 25K வரும்னு நினைக்கிறேன். அது எஸ், அது 25K, இது 20K. ஸோ 5K டிஃப்ரென்ஸு. நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எது வேணாலும். லெட்ஸ் டிசைட் அகெயின். ஆஃப்ரிக்கா வர எல்லாருக்குமே ஆசை வந்து அனிமல்ஸ் பார்க்கணும் தாங்க. இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே வந்து பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போய் விசாரிப்போம். எதாவது நல்லா இருந்தால் அப்படியே புக் பண்ணிடலாம். நம்ம எக்கனாமிக்கலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நெட்லலாம் பார்த்தா எல்லாமே வந்து உங்களுக்கு 700 USD இல்லைனா வந்து 1000 USD அப்படின்னு காட்டுறான். எது 80,000 கொடுத்து போக முடியுமா? ஸோ வாங்க விசாரிப்போம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் எக்ஸ்பெக்டடு தான். 250ல் ஆரம்பிக்குது, 750, அதுக்கப்புறம் 1250 வரைக்கும் போகுது. ஓகே, தென் யூ கேன் ஜஸ்ட் கிவ் மீ. ஓனருக்கு கால் பண்ணுறேன் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்படின்னாங்க. சரி ஃபோன் போட்டு கொடுத்தா ஒரு $50 குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்ககிட்ட 2 விதமான குரங்கை பார்க்குறதுக்கு ட்ரெக்கிங் இருக்குது. ஒன்று வந்து சிம்பான்சின் ட்ரெக்கிங், இன்னொன்று வந்து கொரிலா ட்ரெக்கிங். கொரிலா ட்ரெக்கிங் தான் வந்து இந்த ஏரியாவில் பயங்கர ஹைலைட் அப்படின்றாங்க. பட் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க? 1250 கேட்டாங்க. இப்போ 50 டிஸ்கவுண்ட் பண்ணி $1200 கேட்குறாங்க. ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு இல்லை கேட்குறதுக்கு. ஸோ
ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊரில் உண்மையிலே கொரில்லா அவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம ஜூலெலாம் இருக்காது, சிம்பான்சி அது. எனக்கே குழம்பிட்டாங்க ஒரு செகண்டு. கொரில்லாம் வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரில. நீங்கள் என்ன வித்தியாசம் சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுதான் சிம்பான்சி ட்ரெக்கிங்னா $300 முடிச்சிக்கலாமா. இங்கே லோக்கல் டூர்னால் வந்து $150. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டாலரில் மட்டும் தான் டீல் பண்ணுறாங்க. பட் நம்ம இங்கே லோக்கல் டூரை வந்து நாளைக்கு வேறு லெவல் கம்மி பட்ஜெட்டில் முடிச்சு காட்டுறோம். ஏன்னா நமக்கு போடா இருக்குது. போடா ஏறுனா எல்லாம் பக்கம் தாங்க. இந்த கொரில்லா சிம்பான்சி பார்க்க முடியுமான்னு தெரில. பட் இங்கே இருக்கிற அந்த கேவ்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் இதெல்லாம் தாராளமாக பார்க்கலாம். ஓகே வாங்க அப்படியே போவோம். நானும் 5வது நாளாக மணி எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஏடிஎம் கார்டுலேருந்து டெய்லி நம்மளுக்கு வந்து பல்பு மட்டும் தான் கிடைக்குது. எல்லாமே இங்கே இருக்க லோக்கல் பேங்க்குங்க. மாஸ்டர் கார்டு, விசா கார்டு அக்செப்ட்ன்றாங்க. பட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. இந்த பேங்க் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் அக்செப்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதனால் அப்படியே போய்கிட்டுருக்கோம். இந்த ஏரியா உண்மையிலே ஒரு மாதிரி நல்ல ரிச் லுக்காக இருக்குது. உகாண்டா மாதிரியே தெரில விஷுவலாக சொல்லணும்னா. ஸோ ஏடிஎம் இங்கே பேங்க்குள்ளே போகிறதுக்கே ஃபுல் செக்கிங்க. இங்கே வேறு மாதிரி ஏடிஎம்மே பேங்க்குள்ளே தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க இங்கே இருக்க செக்யூரிட்டி லெவல் எப்படின்னு. வந்துரு 200 கமிஷன். அங்கே இவனுக்கு 220. இது இல்லாமல் நம்ம பேங்க் வர எடுப்பான். பட் வேறு வழியே இல்லை. பயங்கரமாக இருக்குது இந்த ஊரில் பேங்க்லாம். ஆஹா செம்ம ஓகே ஆயிடுச்சு. செம்ம இங்கே பாருங்க, 2 பண்ணி அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. சரி, பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வழியாக காசு எடுத்து வச்சுங்க ஏடிஎம்மில். எனக்கு தெரிஞ்சு மொத்தம் உகாண்டாலே இந்த ஒரு ஏடிஎம்மில் மட்டும்தான் காசு எடுக்க முடியும் போல இருக்குது. ஆர்வப்பட்டு எக்கச்சக்கமாக எடுத்துட்டேன். இவ்வளோ செலவாகுமான்னு தெரில. அப்படின்னா பக்கத்து கண்ட்ரியில் போய் கன்வெர்ட் பண்ணுற வேண்டியதான். ஆல்ரெடி பயங்கர இது வச்சு கிட்டத்தட்ட வந்து $220 அவன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்கான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு. இது இல்லாமல் நம்ம பேங்க் வேறு சார்ஜ் பண்ணுவோம். வேறு வழியே இல்லை. நான் வந்து இந்த கார்டு, அதாவது இங்கே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம கிரெடிட் கார்டு சார்ஜே இல்லாமல் அப்படின்னு பார்த்தேன். பட் இங்கே எங்கேயுமே ஆன்லைன் பேமெண்ட்டே வாங்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் மட்டும்தான். ஸோ நீங்கள் கேஷ்னால எல்லா இடத்தையும் கேஷாக செலவு பண்ண வேணும். வேறு வழியே கிடையாது. அப்படியே வாங்க, அப்படியே ஆப்போசிட்டில் போகலாம். நம்ம ஒன்றும் இங்கே ரைஸே வாங்கலைல்ல. வாங்கிடுவோம்மா இன்றைக்கி. கிச்சன் வேறு இருக்கான், ஷேர்டு கிச்சனு. சரி வாங்கிடுவோம். இந்த ஊர் அரிசி பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஆஃப்ரிக்கா ரைஸ் ஆர் ஃப்ரம் வேர் இட் இஸ் கம்மிங்? நோ, திஸ் ரைஸ் ஃப்ரம் வேர்? ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஓகே, டான்சானியா ரைஸ். செம்மையாக இருக்குங்க அரிசி பார்க்குறதுக்கு. டான்சானியா ரைஸ் தானே இது. வாங்கிடுவோமா? ஓகே, யூ கேன் கிவ் திஸ். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே 20,000 நல்ல ரூம் இருக்குது. பட் 30,000 கொடுத்தாலும் நான் ஹாஸ்டலில் தான் போய் தங்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், சாப்பிடணும். வேறு எங்கேயும் நம்மளுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்காது. ஸோ ரைஸ் வாங்கியாச்சுங்க. 6,000 ஷெல்லிங்ஸு. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா $125 வரும். ஸோ நம்ம ஒரு 30 ரூபாய்க்கு அரிசி வாங்கியிருக்கோம். பார்ப்போம், அரிசி நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து திரும்ப வாங்கலாம். நல்லா தான் இருக்குது லொக்கேஷன். ஆனால் நல்லா குழுன்னு சூப்பராக. இதே ரோட்டில் 2 கிலோமீட்டர் வாங்குன்னு நடந்து போகணுமா. போகலாமா? இது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரிட்டிஷ் காலனியில் தாங்க இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் காலனி இருந்தாலே உங்களுக்கு இங்கே வந்து அந்த கால்ஃப்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தெரியும். இன்னும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆஃப்ரிக்கா எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆஃப்ரிக்கா எப்படி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இல்லை இந்தியாவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், இங்கே அந்த ஒரு லக்ஸரி ஸ்டேட் ட்ரெயினாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இந்த மாதிரி அழகழகான லக்ஸரி எல்லாம் கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் தான். இதுக்கு பதிலாக நம்மக்கிட்டேருந்து இயற்கை வளம் எல்லாத்தையும் உருவணும், அது வேறு மேட்ரு. பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பிரிட்டிஷ் தானே. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் மக்களே. அவன் எக்கச்சக்க கெடுதல் பண்ணாலும் 1-2 நல்லது பண்ணிட்டு போயிருக்கான்ப்பா இந்த ஊருக்கெலாம். இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. கீழே ஊர் எப்படி இருக்குது, இங்கே ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமாக பார்த்தா நல்ல விஷயம், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். என்கிட்ட சொன்னாங்க ஆக்சுவலாக ருவாண்டாவாக இருக்கட்டும் இல்லை உகாண்டாவாக இருக்கட்டும், இந்த காங்கோ சைடு போனீங்கன்னா நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு எதிர்பார்க்கலங்க. கென்யா சைடு வேலையே ஆகாது, அது பாலைவன ஆட்டாக இருக்கும். ஆனால் காங்கோ சைடு பார்த்து நம்ம பாட்டுக்கு இதை எங்கே பண்ணிகிட்டு இருக்கப்போ சிம்மான்சி தான் வந்துட்டு போகுது. ஏன்னா அசால்ட்டாக கிடைக்குமா இந்த ஏரியாலாம். உங்களுக்கு சிம்மான்சி ட்ரெக்கிங் கூட்டு போகிறேன்றாங்களா, அதுவே உங்களுக்கு தேயிலை தோட்டக்குள்ளே தான் கூட்டு போவீங்களாம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்க, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். அங்கே தூரத்தில் மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையை தாண்டி நீங்கள் அங்கே டேட்டு போனால் தான் அது காங்கோ அப்படின்னு வாங்குங்க. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இங்கே என்ன இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அந்த சூர்யா ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த டைமண்ட்லாம் வாங்கிட்டு வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட மைன்ஸ் வந்து செயல்படுதாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் ஆர்மிக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனை. கிட்டத்தட்ட 7 மில்லியன் பேருக்கு மேலே அவங்க ரெகுலராக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அடித்து துரத்திக்கிட்டே இருக்காங்களாம். ஏன்னா இந்த இடத்துல மைண்ட் இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்து அவங்க கேப்சர் பண்ணி தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்க மக்களை வெளில அனுப்பிச்சிடுறாங்க. உங்களோட இந்த பூர்வ நிலம் பூர்வக்குடி எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. இதனாலேயே அந்த ஊரில் வந்து எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸு, பெண்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அந்த ஆர்மி ஆளுங்கெல்லாம் போட்டு பெண்களை நாசம் பண்ணுவாங்களாம். ஹியூமன் ரைட்ஸு பயங்கரமாக பாதிக்கப்படுதான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இதெல்லாம் நடக்கிறதுனால பாவர்ட்டி எக்கச்சக்கம், ஜாபு கிடையாது. ஆஃப்ரிக்காலேயே பயங்கர பெரிய கண்ட்ரியானது இந்த டிஆர்சி. ஆனால் இந்த டிஆர்சியில் கொஞ்சம் கூட சேஃப்டியோ இல்லைனா வந்து மக்களுக்கான எந்த விதமான ரைட்ஸும் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற இந்த உகாண்டா சைடு எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த மலையை தாண்டி அந்த சைடு போனீங்கன்னா அந்த அளவுக்கு ஏழ்மையும் அந்த அளவுக்கு பிரச்சனையும் இருக்கும். நேற்று நம்ம கம்பாலா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விட மோசமாக இருக்குமா அந்த சைடு. பா எவ்வளோ இது இல்லை. ஸோ மக்களின் பேராசனால் அவ்வளோ விஷயம் வந்து பிரச்சனை ஆகுதுங்க இந்த ஏரியாலலாம். பார்த்தாடி பின்னாடி பார்த்தீங்களா கவுண்டர் டெரரிசம் போர்டு அப்படின்னே ஒன்று வச்சுருக்காங்க இங்கே தனியாக. ஸோ காங்கோலேருந்து இங்கே அந்த அளவுக்கு இந்த டெரரிசம் எல்லாம் வந்து அண்டம் தேடி வரவங்க வந்து இங்கே எக்கச்சக்கமான பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். ஆல்ரெடி உகாண்டாலேயே அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. இது இல்லாமல் இவங்களும் வந்து எக்கச்சக்க இஷ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. ஐயோ நமக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம இயற்கை ரசிட்டு போயிடலாம். இங்கே வந்து டூரிசமோட ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. நம்ம போய் விசாரிப்போம் ஏதாவது இவங்ககிட்ட பேக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் எதாவது ஆப்ரேட் பண்ணுறாங்களான்னு. இது ஏதோ அரசு அலுவலகம் போல் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஊரோட பயங்கர மோசமாக இருக்குது ரெஸ்பான்ஸு. யாருமே எல்லாம் பூட்டி தான் இருக்குது. வெளில போயிடலாம் நம்ம. ஒன்றும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வாசல் நடந்து போகிறதுக்கு. இங்கே உங்களுக்கு வீடெல்லாம் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. இது செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவா இல்லை அழகுக்காகவா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் வச்சுட்டு காம்பவுண்ட் வால் மேலே வந்து பெரிய பெரிய அடர்த்தியான மரத்தை வளர்த்துருக்காங்க. இந்த பாருங்களேன். ஸோ அந்த குட்டி கேட்டு, அதுவும் நல்லா சீல் பண்ண கேட்டு வழியாக தான் நீங்கள் வீட்டையே பார்க்க முடியும். ஆத்தாடி அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக தேவை இங்கே இருக்க வீட்டுக்கெலாம். உள்ள ஆளுங்க வேறு இருக்காங்க. அழகாக இருக்குங்க. ஆனால் இது அந்த காலனி ஆதிக்கத்துலேயே பெரிய பெரிய ஆஃபீஸர் அவங்களாம் இருக்கிற ஏரியா போல் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ராயலாக நான் வந்த நாள்லேருந்து ஒரு இடம் கூட பார்க்கலையே ஓய் அப்படின்னு தான் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்லாம் கான்சரிங் பில்டிங் மாதிரி பாதி உடஞ்ச நிலமையில் இருக்குது. ஸோ அதனால் யூ ஹவ் டு பி ரியலி கேர்ஃபுல் ஹியர். நைட் நேரத்தெல்லாம் வெளில வர வாய்ப்பே இல்லை ப்ரோ. இப்போ ரூமில் போயிட்டோன்னா அப்படியே செட்டில் ஆகிட்டு காலைல தான் கிளம்பி வரணும். ஸோ Booking.comல உங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி தாங்க ஆசை காட்டுது. ஒன்று இந்த மசாய் வில்லா, ஆக்சுவலாக இது முன்னாடியே வச்சுட்டாங்க, இதை தாண்டி தான் இருக்குது. எஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் 2 இருக்குது இந்த ஏரியாவில். 2மே $8 அப்படின்னு போட்டிருக்காங்க. மசாயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒன்று உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தரோம் அப்படின்னு இருக்காப்புல. ஸோ ஒரே ஒரு காரணத்துக்காக யார் கோயிங் டு அனதர் 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. வண்டியை விட்டு இறங்கணுன்னே இதோட ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிது. பட் நம்ம ஏன் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்? ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பியூட்டிஃபுல் வியூக்குங்க. சிட்டியில் தங்கிறதுக்கு நான் இதுக்கே எவ்வளோ தூரம் ஆஃப்ரிக்கா கிளம்பி வர போகிறேன். வந்தாச்சு பேக் பேக்கர் ஹோம். ஆஹா ஆஹா ஆஹா, வாழை தோப்புடா, ஆஃப்ரிக்கா வாழை. நம்ம கடைசியாக கென்னையும் கிளம்பும் போது இந்த வாழை கண்ணி எதாவது கிடச்சா ஒன்று தூக்கிட்டு போயிடலாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. போலாமா உள்ள? என்னடா பூட்டியிருக்கீங்க? ஏய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா. பார்க்கலாம் இருங்க. இங்கிட்டு வெறும் பில்டப் தான் ப்ரோ, உள்ளே ஒன்றுமே இல்லை. ஒய்ஃபை இல்லை. அதே மாதிரி நான் மட்டும்தான் மொத்த ப்ராப்பர்ட்டிலே இருக்கேன் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே. எனக்கு மெயினாக இன்றைக்கி ஒய்ஃபை கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் வந்து வி கான்ட் ஸ்டே ஹியர். பட் ப்ராப்பர்ட்டி வைஸ் இட் இஸ் நைஸுங்க. Booking.com ஃபோட்டோலாம் அதி பயங்கரமாக போட்டிருக்கான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும்தான். சரி அப்படியே கிளம்பிப்போம். ரொம்ப அள்ளு கிளம்புற லொக்கேஷனாக இருக்குப்பா. ஸோ நம்ம அப்படியே ரிவர்ஸில் போய்ட்டு எஸ் ஹாஸ்டல் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நேராக நம்ம பாட்டிமா கொடுத்த 20 இதில் தான் போய் தங்கணும். ஒரு டோருக்கு எத்தனை பூட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒய் சோ மெனி லாக்? ஹலோ, ஒய் சோ மெனி லாக்? இங்கிலீஷ் வேறு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருதான். அதனால் வந்து அவங்க சொன்னாங்க அங்கே ஒரு பூட்டு இங்கே ஒரு பூட்டு, குட்டி டோரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எவ்வளோ ப்ரொடெக்ஷன்ரா. இன்னும் உயரத்துக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே சேஃப்டிலாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருட்டுறதுக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ பாய். பட் என்ன தான் சொன்னாலும் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்க. இதை அப்படியே திடீர்னு நீங்கள் வந்து இங்கே ஒன்று இறக்கி விட்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு இந்தியான்னு சொல்லுவீங்களா ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவீங்களா? நம்ம ஊரில் மலை பிரதேசம் எப்படி இருக்குமோ அச்சு அசலாக அப்படியே தாங்க இருக்குது. எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரில. வெறும் மக்களை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இல்லையே. மிச்சபடி லொக்கேஷனாக இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ திஸ் இஸ் இந்தியா, நாட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் திஸ் மஸ்ட் பி த பெஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப்புங்க இது வரைக்கும் வந்ததுலையே. ஆஹா, ஒரு பக்கம் உகாண்டா ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் உகாண்டா இன்னொரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஹோட்டலுக்கு போக மனசே இல்லைங்க. ஹாஸ்டலில் தான் தங்கணும் போலியே இருக்கு இன்றைக்கி. அதனால தான் அடுத்த ஹாஸ்டல் நோக்கி போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு. ஸ்கூல் இவ்வளோ லேட்டாக விட்றாங்க. மணி கிட்டத்தட்ட 5ஆவது இப்போ தான் ஸ்கூல் விட்றாங்க. என்னடா இது அப்படின்னு இருக்குது. ஏன்னா நேற்று உகாண்டாலாம் விசாரிக்கும் போது, அதாவது அந்த சைடில் விசாரிக்கும் போது காலைல 6லேருந்து 3:30 வரைக்கும் தான் சொன்னாங்க. தெரியல, ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்குது. ஹாஸ்டல் லொக்கேஷன் வந்து தாறுமாறுங்க. பட்டு கேஸ் காலியம். இல்லை எனக்குன்னே வருவீங்களாடே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி மூமெண்ட்டு தான் போல் இருக்குங்க. 1-2 பேர் வராங்க. பட் அவங்களாம் மாதக்கணக்கில் தங்குறாங்க. வெள்ளைக்காரங்களாம் ஆப்போசிட்டில் ஒரு அக்கா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களாம் ரொம்ப நாளாக இங்கே தங்கியிருக்காங்களாம். ஸோ அவங்க அப்படியே இருக்கட்டும், நம்ம கிளம்பி இந்த மெயின் ரோட்டுக்கே போகலாம். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்காக தான் மெயினாக வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் காலி, நீ வேணால் வந்து இதில் சமைச்சிக்கோ அப்படின்றாங்க. இதில் நம்ம எப்படி சமைக்கிறது, ஐ டோன்ட் நோ டு குக் இன் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் இங்கேருந்து. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆஃப்ரிக்காவில் வந்து ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்து வாலண்டியரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. அதில் ஒரு அக்கா தான் நம்ம அக்கா, யூகேலேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து மல்டிபிள் ட்ரிப்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்களாம் இங்கே வந்து வாலண்டியரிங் பண்ணுறதுக்காக. யா, you can just introduce yourself and you can say what you're doing. Hi, I'm Alex. I have been doing some work with the school here in Uganda, and I've been putting some solar panels up on some houses in the community, doing some work with an orphanage here for children with HIV and AIDS, just for 2 weeks, but it's been an incredible experience. So it's my second trip. I came 6 years ago, so kind of just reliving some of my old experiences, but yeah, it was really cool. That's great. Been amazing. ஸோ அதான் அவங்க வந்து இங்கே ஸ்கூலில் வந்து கிட்ஸ் வரைஞ்ச அந்த ட்ராயிங்ஸ்லாம் வச்சுருக்காங்களாம். ஸோ அதை அவங்க ரெடி பண்ணி you're going to take back to your place or you're going to post it? Yeah, I'm going to take them back to the school tomorrow, or on Thursday. Tomorrow's a public holiday for Eid, but yeah, on Thursday I'll put them up in the classroom and display all the children's work. They've worked really hard. Okay, that's great. So, yeah. ஸோ அழகாக வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க வரைஞ்சதெல்லாம், எல்லாம் ஆஃப்ரிக்கா குழந்தைங்க வரைஞ்சது. ஸோ இங்கே வந்து எய்ட்ஸுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்கங்க. இவங்க ஆஃப்ரிக்காவோட முழு கவனமே அந்த இதில் தான் இருக்குது. அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்காக குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் கேரி ஆன் யுவர் கிரேட் ஒர்க். பாய். அங்கிட்டு போகிற ஸ்கூல் பசங்கள்லேருந்து நிறைய லோக்கல் மக்கள்லேருந்து நம்மளை பார்த்து ஹாய், அதே மாதிரி வந்துல உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு, கேன் ஐ டேக் அ பிக்சர் வித் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது நான் ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணோம். நான் நடத்துக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே நான் சொல்ல வரலப்பா. பட்டு நம்ம ஊரில் ஒரு சில பேர் ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா, வெள்ளைக்காரங்களாம் வந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்படுவாங்களே. ஏன்னா அந்த வெள்ளைக்காரங்க மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அதை நான் வந்து எந்த விதமான ஒரு தப்பாவோ இல்லை ஏதோ சொல்ல, பேசிக்காக ஒரு ஹியூமன் மென்டாலிட்டியாக சொல்கிறேன். இந்த இடத்த நம்ம தான் வெள்ளைக்காரங்க, அதாவது இங்கே ஆஃப்ரிக்கன் மக்களை கம்பேர் பண்ண. ஸோ நிறைய பேர் நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வணக்கம் வச்சுட்டு போகிறாங்க. அங்கே கூட பாருங்கள் 2 பேர் வந்து ஹாய் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு. ஸோ அதனால் இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்காக தான் இருக்குது. அதுக்கு நான் வந்து பெரிய புளுத்தி அப்படிலாம் நான் சொல்லலை. நானே சுற்றி கறிவண்டியாக கிடக்கிறேன். அதனால் சம்திங் அட்ராக்ட்ஸ், நல்லா இருக்குல்ல, ஒரு ஃபீல் குட் நமக்கு தருது. அதனால் வந்து இந்த இடம்லாம் வந்திங்கன்னா ஒரு மாதிரி குஜால்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க மக்களுக்கெலாம் இல்லை, கிரிக்கெட்னாலே என்னன்னு தெரிலன்றாங்க. நான் ஒரு 2 சின்ன பசங்கிட்ட கேட்டேன், கிரிக்கெட்னா தெரியுமா, ஐபிஎல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்பாலில் மட்டும்தான் ஊறி போய் கிடக்குறாங்கப்பா. இவங்கள மாதிரியே இருக்கிற அந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் ஆளுங்க வந்து கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. பட் இங்கேயும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்காரங்க தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. பட் எப்படி கிரிக்கெட் வராமல் இருந்துச்சுன்னா எனக்கும் தெரியல. சம்திங் இஸ் ஃபிஷி. நம்மளுக்கு வந்து கிச்சனில் சாப்பாடு பண்ணிக்க தான் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு, நீ ஏன்டா சமைக்கிற, இங்கே உனக்கு சாப்பாடே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஆஃப்ரிக்காவோட கடைக்கோடியில் காங்கோவோட பார்டரில் டெல்லி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வெஜ்ஜு சாப்பாடு கிடைக்குமா, ரூமும் கிடைக்குமா,
ரூம் நமக்கு தங்க போகிறதில்ல, மேபி எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். பட் இங்கேருந்து வெளில போகிறதா வழி இல்லையே. இதான் கை கட்டினது வாய் கட்டாததோ. அப்படியே வாங்க தேடுவோம் அங்கிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு படி. அம்மாடி ரெஸ்டாரண்ட் பார்க்கவே நல்லா இருக்குங்க. உள்ளே போய்ட்டு சாப்பாடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஏதாவது நல்ல சாப்பாடு கிடச்சா நல்லா தானே இருக்கும். அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தாடி. இத்தாத்தண்டியாக கட்டி வச்சுருக்காங்க. செம்மையாக ஒரு ரெசார்ட் ஸ்டைலில் கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் மெயினாக இந்த வியூஸ் தான் வேறு லெவல் தாறுமாறாக இருக்குது. சரியான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு சாப்பாடு இருக்கி ஜாலி அப்படின்னு தான் இருக்குது. இல்லை எல்லாம் சீல் பண்ணி வச்சிட்டாங்களா? ஓகே, எல்லாம் ரேட்லாம் ஓகேங்க. உங்களுக்கு வந்து ரைஸ் ஐட்டம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து 15,000 20,000 அப்படின்றாங்க. இட்ஸ் ஃபைன். 400 ரூபா அந்த பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். 400 450 இட்ஸ் ஓகே. ஒன் டைம் மீலுக்கு நல்லது தான். ஸோ ஒரு ஷேஷ்வான் ரைஸ் அப்படியே சாப்பிடுவோம். நம்ம முதல்ல கீழே போய்ட்டு பேக்ஸ்லாம் போட்டு ஈவினிங்காக வருவோம். இப்போ மணி கரெக்டாக வந்து 5:30 5:45 ஆகுது. ஒரு 7 o'clock வந்து டின்னர் சாப்பிட்டோன்னா பக்காவாக இருக்கும். கீழே தான் பார்க்கணும் நீங்கள். எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து விவசாயமும் அழகழகாக வச்சுருக்காங்கப்பா ஏரியாவை. வேறு மாதிரி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இங்கே ஒரு இந்தியன் ஹோட்டல் சூப்பர் சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. நான்வெஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பாரும் வச்சுருக்காங்க இங்கே. எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது. சூப்பருங்க. இவங்ககிட்ட அக்காமடேஷனும் இருக்கான். 40,000 ரூபாவான். ஸோ அப்படியே வந்து காலைல அவங்களுக்கு ஆலு பராத்தா இந்த மாதிரி வந்து சாப்பாடு ஐட்டமும் கொடுத்துருவாங்களாம். நைஸில் ஒர்த்து தான் தெரியும். பட் நம்ம அங்கே 20க்கு பார்த்தனால அங்கே வந்து நம்ம போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட மட்டும் இங்கே வருவோம். நல்லா பெரிய ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்காங்கப்பா இந்த ஏரியாவில். அதுவும் ஒரு இந்தியன் கிச்சன். மேபி அந்த குஜராத்தி கேங் நம்ம பார்த்தோம்ல அவங்களோட ஒரு குரூப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உகாண்டாவில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இங்கே வந்து இந்தியன்ஸ் தான் எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் அது இதுன்னு வச்சுருக்காங்க. எப்பயுமே முதல்ல கிடைக்கிறதாங்க பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை விட பெஸ்ட்டான தேடி ஆசைப்பட்டா சம்டைம்ஸ் கிடைக்கும். பட் சில டைம் முதல்ல ஆரம்பித்த இடத்துக்கே தான் வந்தாகணும். ஸோ த பெஸ்ட் இடம் அழகாக பார்க்கிங் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிற இங்கே தான் எடுக்க போகிறோம். இந்த ஊர் சேஃப்டி வைஸ் கண்டிப்பாக வந்து கம்பாலாவோட பெட்டர் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இங்கே இந்த மெயின் ஸ்கொயர்லேயே உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபுட் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்கப்பா. வெஜ்ஜுக்கு ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நான் வெஜிடேரியனாக வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சிக்கனு மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்கடா. எப்பா வாவ் அத்தனை வெரைட்டிடா. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கபாபு எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹலோ ஆஹா ஆஹா என்னம்மா வந்து இதுவாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ வெரைட்டிடா. லிவரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட தங்கியிருக்க ஆப்போசிட்லேயே உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. சரிங்க, போய் சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட இதை நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பை மக்களே பாய். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக சரியான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இங்கே நம்மளோட காங்கோ பார்டரில் வாட்டர் ஃபால்ஸு, கிரேட்டர் லேக் அதெல்லாம் இருக்கான். இது வால்கேனோ வெடிச்சு வந்து லேக் இந்த ஏரியாவில் இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம மெயினாக வந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே பாய்.